Greetings to you all in the name of our Lord and Savior Jesus Christ. இன்றைக்கும் இந்த வாக் வித் வேர்ட் சீரீஸில் சீசன் 3ல் உங்களை சந்திப்பது மிக்க மகிழ்ச்சி. தேங்க்யூ ஃபார் ஜாயினிங் வித் மீ டுடே. இன்றைக்கி நம்ம இந்த சீசன் 3ல் இயேசு கிறிஸ்துவோட சுவிசேஷம், இயேசு கிறிஸ்து த காஸ்பல் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட் நம்ம பார்த்துட்ருக்கோம். 4 சுவிசேஷ புஸ்தகங்கள், மத்தேயு, மார்க், லூக்கா, யோவான். 4 புத்தகங்களில் நம்ம முக்கியமான சில காரியங்களை தேவனால் ஏவப்பட்டு நாம் இந்த சீசனில் நம்ம பார்க்க போகிறோம். கர்த்தர் தாமே இது ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வதிப்பாராங்க. ஆல்ரைட், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மத்தேயு 4ஆம் அதிகாரத்தில் இருக்கிற a quite பாப்புலர் சிச்சுவேஷன். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, the encounter between Satan and Jesus. சாத்தானுக்கும் இயேசு கிறிஸ்துவும் நடக்கிற ஒரு பல பரீட்சை, இல்லைன்னா சொல்லலாம் ஒரு சோதனை, டெம்ப்டேஷன். இதை வேத வல்லுநர்கள் எப்படி பார்ப்பாங்கன்னா, சேட்டன் நேரடியாக நிறைய விஷயத்தில் அவன் வரமாட்டான். அவன் பார்த்திங்கன்னா ஆல்வேஸ் சென்ஸ் இஸ் டிசைபிள்ஸ், டெவில்ஸ், இந்த மாதிரி தான் நிறைய பிசாசுகள் வரும். ஆனால் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா சாத்தான் இயேசு கிறிஸ்துவை சோதிக்க வந்துக்கிறான். இன்னொரு இடத்துல நம்ம பார்க்குறோம், இன்னும் 2 முக்கியமான இடத்துல நம்ம சாத்தானை பற்றி நேரடியாக பார்க்குறோம். எங்கன்னா, முதலாவது இந்த ஏதேன் தோட்டத்தில் சாத்தான் நேரடியாக ஹீ டிசீவ்ஸ் ஆடம் அண்ட் ஈவ். அங்கே மனு குலத்தை பாவத்துக்குள்ளே கொண்டு போகிறதுக்கான ஒரு முக்கியமான காரியத்தை செய்யறதுக்கு அவன் அங்கே வரான். அங்கேயும் அவங்கள சோதிக்கிறான். அண்ட் தே ஃபெயில்டு. 2வது நம்ம ஒரு இடத்துல எங்கே பார்க்குறோன்னா, யோபு புஸ்தகத்தில் சாத்தான் இயேசு பரலோகத்தில் பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக அவன் as like any other angels, they come and report to God. He also wander around the world and then he comes and complains about God's people. ஸோ அங்கே அவன் அகெயின் அவன் பர்மிஷன் கேட்டு யோபுவை அவன் he makes யோபு suffer, Job suffer in many things. அதே போல் இங்கே இயேசு கிறிஸ்து தான் மேசியா, தேவனிடத்திலிருந்து வந்த பிதாவாகிய தேவனுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து. இவருடைய மிஷனில் ஜெயிச்சிட்டார்னா he will save the world again. ஆதாம் ஏவாளை சாத்தான் அவர்களை வஞ்சித்து இந்த உலகத்தை தன்னுக்குள்ள கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்திருக்கான். அந்த கட்டுப்பாட்டை சாத்தான் கிட்டேருந்து பிடுங்கி மறுபடியும் அதை இயேசு கிறிஸ்து அவரோடு கூட வரப்போகிற அவருடைய பிள்ளைகளாகிய the people who believes in him, who believes in the salvation, அவர்களுக்கு அது கொடுக்கப்படும். அதை தடுக்கிறதுக்கு அவன் ஒரே வழி என்னன்னா, he has to stop Jesus from doing his mission. அவன் நிறைய இடத்துல ட்ரை பண்ணான். இயேசு கிறிஸ்து பிறக்கும் போதே ஏரோது ராஜா அந்த ஆண் குழந்தைகளை கொல்லுவதற்கு எல்லா ஆர்டரும் கொடுத்தான். then when Jesus parents took Jesus to Egypt, அதற்கு பயந்து அந்த எகிப்து போகிற வழியில் they were encountered by few robbers. அது ஒரு பெரிய சரித்திரம் அதுக்கு பின்னாடி இருக்குது. யார் அந்த ராபர்ஸ் என்னன்றது இதை நம்ம கடந்த ஆண்டு ஒரு புனித வெள்ளி மெசேஜில் ஆண்டவர் என்னை பகிர செய்தார். ஸோ அதே மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் he tries to either kill Jesus or he tries to make Jesus sin. இயேசு கிறிஸ்துவை பாவம் செய்ய வைத்து விட்டால் then he no longer qualifies to save mankind. That is the motive. ஓகே, ஸோ இங்கே நம்ம சாத்தான் என்ன பண்ணால் இயேசு கிறிஸ்து அந்த சோதனையெல்லாம் ஜெயித்தார் நமக்கு எல்லாருக்கும் தெரியும். பட் அதுக்கு நம்ம போகிறதுக்கு இல்லாமல் இந்த 4ஆம் அதிகாரத்தில் ஒரு முக்கியமான ஒரு 3 விஷயங்கள் நம்ம பார்க்க போகிறோம். என்னென்னா, முதலாவது வசனம் என்ன சொல்லுதுன்னா, the Holy Spirit led Jesus into the wilderness to be tempted by Satan. இயேசு கிறிஸ்துவை வனாந்தரத்துக்குள்ள பிசாசினால் சோதிக்கப்படுவதற்காக ஆவியானவர் இயேசு கிறிஸ்துவை வனாந்தரத்துக்குள்ளே கொண்டு போனாராம். இதான் இயேசு கிறிஸ்து ஊழியத்தை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி he was just baptized in the water by John the Baptist. நம்ம போன வாரம் பார்த்தது போல் யோவான் ஸ்நானன் மூலமாக அந்த முழுக்க ஞானஸ்தானம் பெற்ற இயேசு கிறிஸ்து அப்போது
ஆவியானவராலையும் அவர் அபிஷேகம் பட்டார் அதே டைமில். அது முடித்தோடனே அவர் ஊழியம் போகிறதுக்கு முன்னாடி திஸ் இன்சிடெண்ட் இஸ் ஹேப்பனிங். ஸோ ஆவியானவர் இயேசு கிறிஸ்துவ நேராக அவர் வந்து ஊழியத்திற்கு அனுப்பவில்லை. He takes him into other route. He takes him into the wilderness. வனாந்தரத்தை கூப்பிட்டு போய் அங்கே பிசாசினால சோதிக்கப்படுவதற்காக அவரை கூட்டிகிட்டு போனார்னு போட்டிருக்கு. ஸோ பிரியமானவர்களே, இட் இஸ் அ ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் லெசன். நாம் ஆண்டவர் நம்மளை தெரிந்தெடுத்து நம்மளை ஒரு முக்கியமான காரியத்திற்கு நம்மளை அனுப்பும் பொழுது இல்லை கொண்டு செல்லும் பொழுது ஃபர்ஸ்ட் he will make sure that you win the battle. First he will make sure that you are ready for it. நீங்கள் அந்த ஒரு மிக முக்கியமான அந்த ஊழியத்திற்கோ அந்த ஒரு வேலைக்கோ ஆர் யூ எலிஜிபிள், நீங்கள் அதற்கு தயாராக இருக்கிறீங்க என்பதை ஆண்டவர் செக் பண்ணுவார். டெஃபினெட்லி he cannot just give his ministry to anyone. அவருடைய வேலை எல்லாருக்கும் கொடுக்க முடியாது. பார்ட் டைம் இருந்தாலும் சரி, ஃபுல் டைம் இருந்தாலும் இஃப் we can trust God, but will God trust us? ஆண்டவர் நம்மளை நம்பணுங்க. ஸோ எல்லோரும் வந்து நான் ஆண்டவரை நேசிக்கிறேன் ஆண்டவருக்காக எல்லாம் செய்கிறேன்னு நம்ம சொல்லலாம். பட் when the time comes, how much we are ready. when the time comes, how much we are standing for God. ஸோ அதுதான் வந்து ஆண்டவர் என்றைக்குமே நம்மக்கிட்ட he will take us through a situation of temptation or a suffering or something so that we are more ready, we are more prepared to do his work. சாத்தானை வந்து இயேசு கிறிஸ்து அந்த சிலுவையில் ஜெயிக்கணும்னா முதல்ல சாத்தானை இங்கே அவர் ஜெயிக்கணும். அதற்காக தான் ஒரு ட்ரையல் ஆண்டவர் வந்து ஆவியானவர் வந்து இயேசு கிறிஸ்து அவர் நடத்துகிறார். ரெண்டாவது அந்த வசனத்தில் நம்ம பார்க்கும்போது என்னென்னா 40 நாட்கள் இரவும் பகலும் இயேசு கிறிஸ்து எதையும் புசியாமலும் குடியாமலும் இருந்தார். He was fasting 40 days and 40 nights. ஃபாஸ்டிங் ப்ரேயரில் இருக்கிற இயேசு கிறிஸ்து அந்த வனாந்தரத்தை தனியாக இருந்து முடிந்தோடனே அந்த ஃபாஸ்டிங் முடித்தோடனே இயேசு கிறிஸ்துவுக்கு பசி உண்டாகுது. ஹி பிகம் ஹங்க்ரி. எப்பயுமே பார்த்திங்கன்னா நம்ம ஜென்யூனாக ஃபுல் ஹார்ட்டோடு நம்ம வந்து ஒரு ஃபாஸ்டிங்கில் நம்ம இருக்கிறோன்னா, ஃபாஸ்டிங் ப்ரேயரில் இருக்கிறோன்னா நம்ம பசியே எடுக்காது. பட் அந்த ஃபாஸ்டிங் ப்ரேயர் முடிஞ்சோன்னா பார்த்திங்கன்னா நமக்கு வில் கம் பேக் டு அவர் நார்மல் ஸ்டேட், தென் வில் பிகம் மோர் ஹங்க்ரி. ஸோ அதுதான் இயேசு கிறிஸ்து 40 நாட்கள் அவர் பசிக்கல. பிகாஸ் he was praying and then when he comes back to his normal life, he starts becoming hungry. அவருக்கு பசி எடுக்குது. அந்த மாதிரி ஒரு நேரத்தில் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து எது கிடைச்சாலும் சாப்பிட்லான்னு இருக்கும். யார் எது கொடுத்தாலும் சாப்பிட்லாம் இருக்கும். அதில் தான் வந்து யாக்கோபு ஏசாவை புத்திர சுகாரத்தை வாங்கிட்டான். அந்த பசியை பார்த்துட்டு he used that. ஓகே, இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பசியோடு இருக்கும் நேரத்தில் சாத்தான் வருகிறான். He comes to tempt Jesus. Satan chose the right time. அவனுக்கு தெரியும் நம்ம எந்த இடத்துல நம்ம லோவஸ்ட்டாக இருக்கு, நம்மளுடைய ரொம்ப மோசமான நிலைமையில தான் he will try to deceive us. He will try to tempt us. He knows our weakness. நம்மளோட வீக்னஸ் வந்து ஆண்டவருக்கும் தெரியும், சாத்தானுக்கும் தெரியும். இங்கே இயேசு கிறிஸ்துக்கு வந்து இது வீக்னஸ் கிடையாது. பட் ஹீ இஸ் இன் எ சிச்சுவேஷன் லைக் எனி அதர் வேர்ல்ட்லி மேன். அவருக்கு வந்து சாப்பிடணும். பிகாஸ் ஹீ இஸ் இன் த ஃபார்ம் ஆஃப் ஹியூமன் பீயிங். அவர் வந்து மனு உருவத்தில் இருக்கிறனால அவர் சாப்பிடணும், அவர் வந்து மனுஷன் போலவே இருக்கணும், அதோட எல்லா தேவைகளும் அவருக்கு வேணும். அப்போ அவனுக்கு தெரியுது இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை எப்போ நம்ம டெம்ப் பண்ணணும்னா இதுதான் ஒரே வழி. பிகாஸ் 40 நாட்கள் முடித்துட்டு வந்துட்டு ஹீ இஸ் வெரி ஹங்க்ரி. இந்த டைமில் நம்ம போய் பேசுவோம் அப்படின்னா வந்து he comes to tempt. பிரியமானவர்களே, நம்ம வாழ்க்கையிலையும் when you are in a situation where you are left alone, இயேசு கிறிஸ்து தனியாக இருக்கும்போது சாத்தான் வருகிறான். இயேசு கிறிஸ்து ஜெபித்து 40 நாட்கள் உபவாசம் ஜெபத்தில் இருந்து வந்ததுக்கப்புறம் சாத்தான் வருகிறான். பசியோடு இருக்கும்போது சாத்தான் வருகிறான். இந்த மூன்று சிச்சுவேஷன் ஒன்றா நடந்துட்டு இருக்கும்போது சாத்தான் வரலாம். ஸோ பிரியமானவர்களே, நம்ம ஒரு பெரிய ஜெப கூட்டத்துக்கு போயிட்டு வந்தோன்னா we are all excited. அந்த டைமில் சாத்தான் நம்மளை ஒன்றும் பண்ண முடியாது நினச்சிட்டு இருப்போம். அப்படி கிடையாது. God wants consistency. நம்ம ஒரு ஜெப கூட்டத்துக்கு போயிட்டு வந்தனால நம்ம பெரிய ஆள் கிடையாது. அவர் God looks at the heart. ஸோ நீங்கள் எப்போ எங்கே போனாலும் and only when you are in the presence of the Lord you can able to defeat Satan. ஸோ இயேசு கிறிஸ்து அந்த இடத்துல வந்து
He won Satan because, ஏனென்றால் ஆண்டவரோடு கூட அவர் எப்பொழுது இருந்தார். It is not because of fasting prayer he won, but because he was always with God. அவர் எப்பொழுது ஆண்டவரோடு இருந்தார். மூன்றாவதாக 17ஆம் வசனத்தில் நம்ம பார்க்கும்பொழுது பார்த்திங்கன்னா, இயேசு கிறிஸ்து சாத்தானை மேற்கொள்கிறாரு. அவன் காஞ்ச அந்த 3 சம்பவங்கள் நடக்குது. அவன் 3 விதமாக அவரை சோதிக்கிறான். 3 தடவையும் இயேசு கிறிஸ்து அவர் தேவனுடைய வார்த்தை யூஸ் பண்ணி, பைபிள் த வேர்ட் ஆஃப் காட், அதை யூஸ் பண்ணி அவனை கவுண்டர் பண்ணுறாரு. அண்ட் ஹி ஒன் அண்ட் சேட்டன் ran away. He lost the battle. The battle, சேத்தான் எங்கே ஏதேன் தோட்டத்தில் ஆதாம் ஏவாள் கிட்ட ஜெயித்தானோ, இயேசு கிறிஸ்துக்கிட்ட அவன் தோற்கடிக்கப்பட்டான் அன்னைக்கு. Amen. Hallelujah. Because Jesus won on the day, he was qualified to go to the cross. Amen. ஸோ மூன்றாவதாக நம்ம என்ன கடைசியாக பார்க்குறோம்னா, அந்த 17ஆம் வசனத்தில் என்ன சொல்லியிருக்குன்னா, அந்த சாத்தான் போனதுக்கப்புறம் இயேசு கிறிஸ்து சாத்தானை மேற்கொண்டதுக்கப்புறம் தேவதூதர்கள் எல்லாரும் இயேசு கிறிஸ்துவுக்கு பணிவிடை செய்தார்கள் இருக்கு. Amen. This is the beauty. நீங்களும் நானும் ஆண்டவருக்காக நின்று சாத்தானை மேற்கொள்ளும் பொழுது தேவனுடைய தேவ தூதர்கள் நமக்கு பணிவிடை செய்வார்கள். தேவ தூதர்கள் நமக்கு எழுந்து நிற்பார்கள். யோசித்து பாருங்கள். ஒவ்வொருத்தரும் இந்த உலகத்தில் இயேசு கிறிஸ்துக்காக, கடவுளுக்காக மறிக்கும் ஒவ்வொருவருக்கும் they have a reward in heaven சொல்லியிருக்கு. they will receive the crown of life. அதே போல் ஆண்டவருக்காக நம்ம என்ன தியாகங்கள் செய்கிறோமோ, ஆண்டவருக்காக நம்ம எழும்பி நிற்கிறோமோ, தேவ தூதர்கள் நமக்காக எழும்பி நிற்பார்கள். தேவ தூதர்கள் நமக்காக அங்கே இருப்பாங்க. தேவ தூதர்கள் நம்மளை பலப்படுத்துவார்கள். இயேசு கிறிஸ்து இன்னொரு இடத்துல எப்படி தேவதூதர்கள் பலப்படுத்தினாலும் நமக்கு தெரியும். அந்த கெத்செமனே தோட்டத்தில் அங்கேயும் அவர் தன்னோட ஜெபத்தில், விசுவாசத்தில் மறுபடியும் அங்கே சோதனையை மேற்கொண்டார். அங்கேயும் தேவதூதர்கள் அவருக்கு பணிவிடை செய்து அவரை பலப்படுத்தினார்கள்னு போட்டிருக்கு. Amen. Angels will serve you. Angels will take care of you if you stand with God, if you stand for God. Amen. ஸோ இன்றைக்கும் பிரியமானவர்களே, நம்ம இயேசு கிறிஸ்துக்கிட்ட கற்றுக்கிற ஒரு முக்கியமான லெசன் இதுக்கு தான். சேட்டன் ஆல்வேஸ் வில் கம் டு டெம்ப்ட் us. சாத்தான் என்றைக்கும் நம்ம டெம்ப்ட் பண்ண ரெடியாக இருப்பான். பட் when you are with God, நீங்கள் ஆண்டவரோடு இருக்கும் பொழுது, நோ மேட்டர் வேர் யூ ஆர், நீங்கள் தனித்து இருக்கலாம், நீங்கள் வனாந்திர வாழ்க்கையில் இருக்கலாம், நீங்கள் வாழ்க்கையோட கஷ்டத்தில் கீழே இருக்கலாம், என்ன சூழ்நிலை வேணால் நம்ம நடந்து போயிட்டுருக்கலாம். பட் சாத்தான் நம்மளை சோதிக்க வரும்பொழுது நம்ம தேவனுடைய பிரசனத்தில் இருக்குமானால் நீங்கள் அவனை ஈஸியாக ஜெயிக்கலாம். நீங்கள் ஜெயிக்கும் பொழுது தேவ தூதர்கள் உங்களோடு இருப்பார்கள். Hallelujah. God bless you all. I hope this has been a blessing today. தேவனோடு இருங்கள். God bless you and overcome Satan. Amen.